ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பொட்டுக்கல்ல வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. ஓகேங்க, இப்போ வந்து ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு நான் வந்து பொட்டுக்கல்ல எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இதையும் சேர்த்திக்கலாங்க. ஒரு 2 ஏலக்காய் மட்டும் இதில் சேர்த்திக்கிறேங்க. இப்போ இதை வந்து நல்லா ஃபைனாக பவுடர் மாதிரி நல்லா நம்ம நைஸாக அரைச்சி இதை எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, இது நல்லா ரொம்ப நைஸாக நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படுங்க. இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம வந்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் இப்போ ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி இதை நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு வந்து நம்ம இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம வந்து இதை உருட்டி பார்த்துக்கலாங்க. இந்த மாதிரி வரணுங்க. இப்போ நமக்கு தேவையான ஷேப்ல நம்ம வந்து உருட்டி இதை எடுத்து வச்சுக்கலாங்க. நமக்கு தேவையான ஷேப்ல நம்ம ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம உருண்டையை உருட்டிட்டு இந்த மாதிரி நடுவில் குழி மாதிரி பண்ணி பேடை மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இதுக்கு இப்போ வந்து கார்னிஷிங்காக நம்ம வந்து முந்திரி வந்து இந்த மாதிரி நான் கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இதை வந்து சேர்த்திக்கலாங்க. நீங்க பாதாம் இருந்ததுனால பாதாமோ பிஸ்தாவோ எது இருந்ததுனாலும் நீங்க சேர்த்துக்கலாங்க. இது மேல நான் வந்து ஒரு திராட்சை வைக்கிறேங்க. காஞ்ச திராட்சைங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த டிஷ் வந்து செஞ்சிடலாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.